ஹலோ கைஸ், வெல்கம் டு மை another vlog. இன்னைக்கு வந்து என்னோட இந்த 30 days சேலஞ்சில் வந்து செகண்ட் டே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது விலாகுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் டோட்டலாக போட்டதில் வந்து 10th விலாகுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகில் ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோன்னா, ஐ ஹாவ் காட் அ பேக்கேஜ், ஒரு ஆர்டர். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், பிளிங்கிட்டுங்கிற ஆப்பில் இருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் 300. ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் அந்த டூல் லைக் அந்த பொருள் தான் ஆக்சுவலி டூல் தான். ஸோ அதை வச்சு நான் வளரிட்டேன். ஸோ ஓகே, நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன வீடியோ அதை பற்றி அதை வச்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் காட்டுறேன். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பிளிங்கிட் ஆப்புக்கு நான் எந்த விதமான ப்ரொமோஷனும் பண்ணல. ஐம் ஜஸ்ட் அ நூப். நான் வந்து இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் கைஸ், ஆக்சுவலி இந்த செட்டப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதான்றது எனக்கு தெரியல. நான் வந்து தெரிய மாட்டேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறது தான் பாருங்கள். இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறத இங்கே எதுவும் போடலை. ஸோ ஆக்சுவலி நான் இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. உள்ளே இருக்கிற டூல் கொண்டு அது கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக ஒர்க் ஆகுமா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இது இப்போ தான் உங்கள் கூட சேர்ந்து நான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப குயிக்காக டெலிவரி ஆகணுங்கிறனால ஐ ஹாவ் ஆர்டர்டு பையா பிளிங்கிட். ஓப்பன் பண்ண முடியல கைஸ், டேப் போட்டிருக்காங்க, கிழிச்சு எடுத்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் கிட்டு தான் இருக்குது. யா, நான் ஆர்டர் பண்ணும்போதே பார்த்து இது எல்லாமே ஒரு ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதில் என்ன இந்த பொருள்லாம் உள்ளே இருக்குங்கிறத நான் பார்த்துட்டேன். பட் வீடியோவில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லணும் இல்லையா, அதனால் நான் முன்னாடி சொல்லுவேன். ஸோ வாங்க ஒன்று என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். இது எதுக்குடா உனக்கு, இது வச்சு என்னடா பண்ண போகிற அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து சின்ன வயசில் என்னோட இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்து இதை வச்சும் பண்ணுவேன். எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதில் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் எக்ஸாக்ட்லி என்ன பேருன்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்குலாம் டீட்டெயில்டாக தெரியாது. ஸோ இது வந்து ஒரு இன்சுலேஷன் டேப். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி எலக்ட்ரீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நான் அவ்வளோ எலக்ட்ரிக்கல் இதில் போக மாட்டேன். எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த சால்ட்ரிங்கு, அந்த கட்டரு அண்டு இந்த எக்யூப்மெண்ட்டும். இது சரியாக தெரியுதா? யா, இது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வச்சு மட்டும்தான் நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். என்னமோ கீழே வந்துருச்சு. யா, இது ஆக்சுவலி என்ன பண்ணணுன்னா, இது வந்து ரொம்ப திக்காக இருக்குல்ல. ஸோ திக்னஸ் கம்மியாக இருக்கிற சின்ன போர்டிலலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது எப்படின்னா, இதை இப்படி கழட்டிட்டு இதை வந்து இப்படி போட்டோம்னா இந்த இதில் ஹீட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அண்ட் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இதுக்கு பேர் தெரில. பட் இது எதுக்காக யூஸ் ஆகுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து டீசால்டர் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு போர்டிலேருந்து ஒரு ஒயரை ரிமூவ் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி போர்டில் சால்டர் வச்சுருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இது ஹீட் ஆகுதா அப்படிங்கிற இண்டிகேட்டர்லாம் வந்து லைட்லாம் இருக்கும். பட் இதில் ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஹீட் ஆகுதா என்னங்கிறது நம்ம தொட்டு பார்த்தா தெரியும். பட் தொட்டால் கை பழுத்துரும். அண்டு இது பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் தான் லெட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி தான்
இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி தான் வந்து சால்டர் வந்து வைக்கணும். ஸோ இதிலேருந்து சால்டர் ஸ்டிக் யூஸ் பண்ணி, இதில் ஹீட் பண்ணி, இதை உருக்கி எடுத்து கொண்டு போய் ஒயர்லேயும் போர்ட்லேயும் வச்சா இது வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் நோ. இது வந்து டெஸ்டர். இது எதுக்காகனா எலக்ட்ரிக் போர்டில் வந்து பவர் வருதா, சர்க்யூட் வருதா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பட் ரைட் நோ இது நமக்கு தேவையில்லை. நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் மேபி இதை காட்டினாலும் காட்டலாம். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து இது சால்டர் ஸ்டிக்கை ஹோல்டு பண்ணுறது. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து டாப்பில் வர மாதிரி. அண்ட் இந்த இந்த ஸ்க்ரூ வந்து இதுக்குள்ளார போட்டுட்டு இப்படி வச்சு, இங்கே பின்னாடி வந்து இந்த நட்டு போட்டு டைட் பண்ணணும். எஸ், ஸோ டன். இந்த மாதிரி தான் இதை டைட் பண்ணிட்டு, நம்ம சால்டர் ஸ்டிக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, ஸோ இது வந்து டேபிளில் போய் வச்சுட்டா, நம்ம சால்டர் ஸ்டிக் வந்து இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து எங்கேயா வைக்கணும்னா இப்படி வைக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டா இது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஃபுல்லாக அந்த ஸ்டீல் காயில் வந்து கவராக இருக்கிறதுனால அந்த ஹீட்டாக இருக்கிற இடம் வந்து நம்ம தொட மாட்டோம். இது வந்து ஆஸ் யூ கைஸ் மே நோ, இது வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது. ஆக்சுவலி ஒயர் கட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் கட்டர் வந்து பெரிய ஒயரையும் கட் பண்ணும், ஆல்சோ குட்டியான எலக்ட்ரானிக்ஸ் ஒயரையும் கட் பண்ணும், அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒயரையுமே கட் பண்ணும். ஸோ இது அந்த மாதிரியான ஒயர் கட்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த 10-in-1 பேக்கேஜ், ஒரு சிங்கிள் ஆர்டரில் இந்த எல்லா 10மே வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டரில், இந்த பேக்கேஜில் நான் பிரித்த பேக்கேஜில் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு நான் என்ன ஒர்க் என்ன வீடியோ நெக்ஸ்ட்டு போட போகிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன். இது பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஹெட்ஃபோன். ஸோ இது வந்து ஆக்சுவலி எங்கள் அண்ணாவோட பொண்ணு அவங்களுக்காக வாங்கினது தான் இந்த ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலி இப்போது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. வாங்கின புதுசில் அவங்க நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்திருந்தப்போ இது ஆக்சுவலி ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. இது ஒர்க் பண்ணாதனால ஆக்சுவலி இது என்னென்னா ரைட் சைடு தான் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த லெஃப்ட் இயர் இது ஒர்க் ஆகுது, ரைட் சைடு இது ஒர்க் ஆகலை. ஸோ ஆக்சுவலி இங்கே தான் பவர் சாக்கெட், அதாவது இதான் சார்ஜ் பண்ணுறது, இங்கே தான் ஆக்ஸும் இருக்குது, இங்கே தான் ஆக்சுவலி போர்டு இருக்கும். அதனால் இது வந்து இந்த ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகலை. எதனால் ஒர்க் ஆகலைங்கிறது என்னன்னு தெரில. பட் இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவுட் பண்ணி, இங்கே 4 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்க்ரூஸும் லூஸ் பண்ணிவிட்டு கழட்டிட்டு, உள்ளே ஏதாவது ஒயர் எதுவும் கட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம அந்த ஒயரை வந்து இந்த சால்ட்ரிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் ஏதாவது கட் ஆகிருக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட ரேப்பப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், என்ன ப்ராப்ளம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வரையும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த ஹெட்ஃபோன்ஸில் என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் பார்த்துட்டு தென் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறதையும் நான் காட்டுறேன். அன்டில் தென் பாய். ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.